அழகிய மனிதர்களால் நிறைந்தது இந்த உலகம். அவர்களே இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதும். சக மனிதனை நேசிப்பவர்களாக, இயற்கையின் மீது கவலை கொண்டவர்களாக, எதிர்காலங்களின் மீது அக்கறை உடையவர்களாக அன்றாட வாழ்வில் எளிமையாய் நம்மை அவர்கள் கடந்து செல்கின்றனர். இச்சமூகத்தின் ஆக்கப்பூர்வ மாற்றங்களுக்காக தங்களையே முன்னெடுக்கும் இவர்கள் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது தன்னார்வலர்களாக. ஒவ்வொரு தன்னார்வலரும் தன்னுடைய மனக்கண் கொண்டு இச்சமூகத்தை அழகுபடுத்திக் கொள்வதுண்டு. தங்கள் சமூக சிந்தனைகளுடன் சமூக கவலைகளையும் ஒன்றிணைக்கும் போது இச்சமூகத்திற்கு தேவையான பல்வேறு மாற்றங்களை முன்னிறுத்துகின்றனர். இன்று நாம் செயல்படுத்தும் நகர்ப்புற காடுகள், பள்ளிகளுக்கு வண்ணம் தீட்டுதல், கற்க கசடர, நீர் நிலைகளை மீள் உருவாக்கம் செய்தல் போன்ற திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய தன்னார்வலர்கள் விதைத்த விதைகளே. அதனை பராமரித்து பாதுகாப்பதும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது மட்டுமே நம்முடைய பொறுப்பு. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இளம் தன் ஆர்வலர்களுக்கான விருது, தமிழக அரசின் பசுமை முதன்மையாளர் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பினும் நாம் வண்ணமூட்டிய சுவர்களும் நம்மிடம் பயின்ற மாணவர்கள் ஏற்படுத்தும் சமூக மாற்றங்களே நமக்கான உத்வேகங்கள். கடந்த 9 ஆண்டுகளில் தன்னார்வலர்களால் இச்சமூகத்திற்கு விளைந்த மாற்றங்களில் உடனின்று பயணித்தவர்கள் நாங்கள். தன்னார்வலத்தின் முக்கியத்துவம் பற்றியும் பொது சமூகம் சமூக மேம்பாட்டில் காட்ட வேண்டிய அக்கறை குறித்தும் பள்ளி கல்லூரிகளிலிருந்து துவங்கி அடுத்த 10 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 1,00,000 தன்னார்வலர்களை இச்சமூகத்திற்காக உருவாக்கிட வேண்டும் என்பதே நம்முடைய அடுத்த இலக்கு. கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன், நம்மாழ்வார், பாலோ ஃப்ரைரே, மசான்ஃபு ஃபுகாக்கோ போன்ற ஆயிரக்கணக்கான தன்னலமற்றவர்களின் உழைப்பினால் மேம்பட்ட இந்த சமூகம் இன்னும் 1000 கரங்களுக்காக காத்து கொண்டுதான் நிற்கிறது. அதற்கான அழகிய மனிதர்களை உருவாக்குவதே நம்முடைய நோக்கமும். அழகிய மனிதர்களால் மேலும் அழகாகட்டும் நம் பூமி.